விசுவாசியே, உன் பாத்திரத்தில் எண்ணெய் உண்டா? ஆம், உன் விசுவாச பாத்திரத்தில் எண்ணெய் உண்டா? எழுந்து பிரகாசிக்கும் கிறிஸ்துவம் என்னும் அடையாள அட்டையை அம்சமாய் அணிந்து நாற்காலியில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் சபையோரே, இக்கேள்விக்கணை உன்னை நோக்கிதான் வருகிறது. இதற்கு உன் பதில் என்ன? சற்று சிந்திப்பாயா? இதோ இக்கேள்விகளுக்கு பதில் அளிக்கத்தான் விரைந்து வருகிறார்கள் மணவாளனுக்காய் காத்திருக்கும் 10 கன்னிகைகள். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இந்த விளக்கு வேற கையில் கொடுத்துட்டாங்க, அணையாமல் வேற பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே. இந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்கலாம்? பிளஸ்ஸி, இந்த விளக்கு கையில் கொடுத்துட்டு அணையாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது? இந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கணுன்னா நம்ம வந்து தினமும் ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், மறக்காமல் சர்ச்சுக்கு போகணும், முக்கியமாக செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம இந்த விளக்கை மணவாளன் வர வரைக்கும் அணையாமல் பார்த்துக்கலாம். ஐயோ, இவ்வளோ ஃபாலோ பண்ணணுமா? நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதே பெருசு, இவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. சரி, இந்த விளக்கு எரியிற வரைக்கும் எரியட்டும், அணையிறப்ப பார்த்துக்கலாம். இங்கே இருக்க எல்லாரும் அந்த நம்பிக்கையில் தான் இருப்பாங்க, நானும் அதே நம்பிக்கையிலே போகிறேன். சோஃபி உன் ஃபோனை கொஞ்சம் தாயேன், கால் மட்டும் பண்ணிட்டு வரேன். ஐயோ, ஃபோன் வேற வாங்கிட்டு போயிட்டாலே. பார்க்காம இருந்தா சரி. என்ன இதெல்லாம் பார்க்குறா? சோஃபி, என்ன இதெல்லாம் பார்க்குற? இதெல்லாம் பார்க்கக்கூடாது, தெரியாதா? முதல்ல ஃபோனை குடிங்க ஃபஸ்ட்டு. டெலீட் பண்ணிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே இருக்க எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் அப்பப்போ டெலீட் பண்ணிக்குவாங்க. யாருக்கு தெரிய போகுது? இந்த நாளில், இந்த காலத்தில் அதெல்லாம் சகஜமாக போச்சு. மனுஷங்க முன்னாடி நீ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம் சோஃபி. மனசை ஒருத்தர் பார்க்குறாரு, அவர்கிட்டருந்து எதையுமே மறைக்க முடியாது சோஃபி. அப்போ பார்த்துக்கலாம், நீ போ தயவு செஞ்சு. சரி சொல்லு. சா, டியூட்டி முடிஞ்சு வந்தாச்சு, ஒரே டயர்டாக இருக்குது, கொஞ்சம் உட்காருவோம். நாளைக்கு சண்டே இல்லை, லீவு. என்ன பண்ணலாம்? படத்துக்கு போகலாம். அமௌண்ட் இருக்கா? அது வேறு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ, ப்ரைஸ்லாமா அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு சண்டே வேறு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பார்க்க போகணும். அதனால் எனக்கு ஒரு 3000 ரூபாய் பணம் போட்டு விட்றியா? என்னது? சர்ச்சுக்கு போகணுமா? போகலாம். என்னது? அதெல்லாம் கிறிஸ்மஸ், நியூ இயர், ஏன் ஈஸ்டருக்கு போனால் போதுமா? நீ ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை போட்டு விட. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போகணும், அவ்வளோதானே. நீ ஃபஸ்ட்டு அமௌண்ட் போட்டு விடு, நான் ஃபஸ்ட்டு ஷோக்கு போட்டு விட்டுட்டு அப்புறமா நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது பின்னாடியே வந்து மெயின் சொல்லும்போது அப்படியே ஆக கடவுதுன்னு காலை வச்சிட்றேன். சரி முதல்ல ஃபோனை வையம்மா. திவ்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் என்ன பண்ணுற? ஐயோ, ஏன்டி கேட்குற? இருக்கிறதே ஒரு நாள் லீவு தான், அதுலேயும் எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போகணுட்டு இருக்காங்க. சொல்கிறது கரெக்டு தானே, பைபிள்லே சொல்லியிருக்காங்க, இதோ பிள்ளைகளே பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்கள், இது நியாயம்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம், இவ சப்போர்ட்டுக்கு வருவான்னு பார்த்தா நியாயம் அநியாயத்தை பற்றி பேச வந்துட்டான். சொல்கிறது சொல்லிட்டான், உங்கள் இஷ்டம், பார்த்துக்கோ திவ்யா. போடி. அன்னைக்கு ஒரு மாலில் எனக்கு பிடிச்ச ஸ்லிங் பேக்கும் ஒரு லிப்ஸ்டிக்கும் பார்த்தேன். ஆனால் அப்போ வாங்க காசு இல்லை. அதான் நமக்கு இருக்கவே இருக்கால. ஆண்ட்ரியா ஒரு நிமிஷம் வாயேன். சொல்லு எஸ்தர், என்ன திடீர்னு இப்படி கூப்பிட்றேன்? ஆண்ட்ரியா, நான் போன வாரம் மால் போயிருந்தேன். அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக்கும் ஒரு ஸ்லிங் பேக்கும் பார்த்தேன். அப்போ வாங்கணும்னு நினச்சேன், கையில் காசு இல்லை. அதான் சரி, ஃப்ரெண்டு நீ இருக்கியே, ஒரு 5000 ஜிபே பண்ணினா நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். என்னன்னு பண்ணி விடுறியா? சரி, அமுச்சு விட்றேன். ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லைன்ற, அப்போ அந்த பொருளை எதுக்கு அவ்வளோ ஆர்வமாக வாங்கணும்னு நினைக்கிறேன்? எனக்கு அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஆசை ஆண்ட்ரியா. அதை பார்த்தாலே அதை போட்டுக்கணும், அதை வாங்கணும், அடம் பிடிச்சாது அதை நான் வாங்கிடணும்னு ஆசைப்படுவேன். அதனால கேட்குறேன், நீ போட்டு விடு. எனக்கு எங்கள் அம்மா அப்பா செமஸ்டர் ஃபீஸ் போட்டு விடுவாங்க, அதில் நான் உனக்கு கொடுத்துட்றேன். வாங்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை எஸ்தர், அது கடன் வாங்கி வாங்கணும்னு ஆசைப்படுறது தான் தப்பு எஸ்தர். என்ன ஆண்ட்ரியா சொல்கிற? அதான் பைபிள்லேயே வசனம் இருக்கே, எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு.
அது பாதி தான் படித்தேன் எஸ்தர், அது முழு வசனம் நீ படிக்கலையா? எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, அதனால் அது எல்லாமே உனக்கு தகுதியாக இராது எஸ்தர். ஆட போ ஆண்ட்ரியா, நீ போட்டா போடு, போடாட்டி போ, நான் பார்த்துக்கிறேன். வந்துட்டா. எஸ். ஹாய் எமி. ஹாய் ஜெனி, எப்படி இருக்க எமி? நல்லா இருக்கேன். நேற்று நடந்த யூத் மீட்டிங் எப்படி இருந்துச்சு? ஏதோ இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா? நம்ம எப்படியாச்சும் யூத் மீட்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் நம்ம விளக்க அணையாமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் அவங்க சொல்கிறதுல இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். அதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம காலேஜ் போய் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட கேலி கிண்டலுக்கெல்லாம் பார்த்தா ஆகுமா? நம்ம எப்படியாச்சும் ஏசப்பாவோட தயவோட இந்த விளக்க அணையாமல் பார்த்துக்கணும். நானும் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், ஆண்டவர் இப்போ வராரு அப்போ வராரு பயமுறுத்துறாங்களே தவிர அவரும் அந்த பாடாக இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவர் வரப்போகிறது அந்த டைமில் மனம் திரும்பிக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஏசப்பா எப்போ வேணால் வருவார், இப்போ கூட வருவார். வாழ்கிறது ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிற, அது நல்லா வாழ்ந்துட்டு போனால் என்ன? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், விளக்க மட்டும் அணையாமல் பார்த்துக்கோ. சரி போ. சோஃபி, இந்த ரீல்ஸ் பாரேன், இது எவ்வளோ லைக்ஸ் போயிருக்கு பாரு. சூப்பராக இருக்குல்ல, ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தா. சோஃபி, லிப்ஸ்டிக்லாம் கரெக்டாக இருக்கா? லிப்ஸ்டிக்கா? அழகாக இருக்கேனா? நல்லா இருக்கு. சரி, வாங்க வாங்க, மணவாளன் வரப்போறாரு, அவங்க என்ன எப்படி இருக்காங்க, நம்மளாம் ஆயத்தமாக வேண்டாம், பாரு. வாங்க போய் அவங்களை கூப்பிடலாம். நீங்களே என்ன பண்ணுறீங்க? சும்மா தானே இருக்கிறீங்க. சும்மா இருக்கோமா? நாங்கள் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம், ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரீல்ஸ் பார்க்கவே டைம் இல்லையா? எதுக்கு நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க இப்போ எங்களை? ப்ரேயர் பண்ணலான் தான், வாங்க எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணுங்கள், நாங்கள் வரோம், எங்களுக்கு நிறைய வேலை. நான் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வரேன். மணவாளன் எப்போ வேணால் வரலாம், இப்போ கூட வரலாம், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. நாங்கள் வந்துருவோம், பின்னாலேயே ஓடி வந்துருவோம், நீங்கள் போங்க. இப்பதான் புது படமே ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு எத்தனை லைக் விழுந்திருக்கு, அதை முதல்ல நான் முடிச்சுட்டு வந்துடுறேனே. நீங்களா திருந்தவே மாட்டீங்க. எல்லாம் இங்கே பாருங்களேன், விளக்கெல்லாம் கொஞ்சம் அணையிற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க எல்லாரும் கொஞ்சம். ஐயோ, என்னது அணைஞ்சே போச்சே. சோஃபி, இன்ஸ்டாமார்ட்ல ஆயில் ஆர்டர் போட. இந்நேரத்தில் இன்ஸ்டாமார்ட் எப்படி வரும்? இல்லை முதல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் கெஞ்சி பார்க்கலாமே. ஆண்ட்ரியா கொஞ்சம் விளக்கு அணைய போகுது, எண்ணெய் தாங்களே. ஐயோ, எங்ககிட்ட தேவையான எண்ணெய் தான் எங்களுக்கு இருக்கே, நீங்கள் வேணா போய் கடையில் வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் எண்ணெய் கூட கொடுக்க மாட்டீங்க, நீங்களாம் எதுக்கு ப்ரேயர் பண்ணுறீங்க? வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஐயோ, டைம் ஆயிடுச்சு, இந்த டைமில் எங்கே கடை இருக்கும்? நம்ம தூங்கி எந்திரிச்சு காலையிலையா போய்க்கலாம். மணவாளன்னா இப்போ வர போகிறாரா என்ன? மணவாளன் வந்துட்டா என்ன? வரலாம் மாட்டார், தூங்கி எந்திரிச்சு காலையில் போய்க்கலாம், வாங்க. சரி, தூங்கலாம். அம்மா, மணவாளன் வந்துட்டாரு போல, வாங்க போலாம். ஐயோ, விளக்கு வர அணைஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ, எல்லாரும் போயிட்டாங்களே, நம்மளோட விளக்கு வேற அணைஞ்சு போச்சே, என்ன பண்ண? எப்படி சோஃபி இப்போ போகிறது? ஐயோ, சரி நம்ம வேணா போயிட்டு தட்டி பார்க்கலாமா? கதவை தட்டி பார்க்கலாமா? அப்போவாவது நம்ம கூப்பிட்டுக்கிறாங்களான்னு பார்க்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் போட்டுங்களா? ஆண்டவரே, நான் தான் தீபிகா வந்திருக்கேன், எனக்காக ஒரு முறை கதவு திறங்களேன். நான் உன்னை அறியேன். ஐசப்பா, அப்படி சொல்லாதீங்க ஐசப்பா. நான் தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவேன், சபைக்கு வருவேன், பைபிள் படிப்பேன், இது எல்லாமே நான் தவறாமல் பண்ணுவேன் ஐசப்பா. எனக்காக ஒரு முறை கதவு திறங்களேன் ப்ளீஸ். கடமைக்காய் செய்தாய், நீ ஐயோ என் முழு இருதயத்தோடு தேடவில்லை. ஐயோ, இப்படி சொல்லிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் உன்னை அறியேன். ஏசப்பா, இப்படி சொல்லாதீங்க. ஐயோ, நான் இனி என்ன பண்ணுவேன்? ஐயோ ஸ்தோத்திரம் ஏசப்பா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, தீபி வேற வந்துட்டா, நான் வேற சின்ன பிள்ளையா இருக்கேன், நான் வேணா போய் முதல்ல கேட்டு பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் போயிட்டுங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை சோஃபி, நான் சின்னதாக இருக்கேன், கொஞ்சமாக திறந்தா கூட ஓடிடுவேன், கேட்டுட்டு வரேன்.
ஏசப்பா ஏசப்பா கொஞ்சம் கதவை திறங்களேன், கொஞ்சமாக திறந்தா கூட நான் வந்துடுவேன் ஏசப்பா, ப்ளீஸ். நான் உன்னை அறியேன். என்ன ஏசப்பா இப்படி சொல்லிட்டீங்க? நான் கிறிஸ்மஸ் ஆனால் தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவேன், நியூ இயருக்கு நைட்டு ஃபுல்லாக உக்காந்துருப்பேன், ஏன் ஈஸ்டர் கூட லீவு போட்டு வந்திருக்கேன் ஏசப்பா, ப்ளீஸ் கொஞ்சம் கதவை திறந்தீங்கன்னா நான் வந்துடுவேன் ஏசப்பா. பண்டிகை கிறிஸ்தவனாய் வாழ்ந்தாய், என் கட்டளையில் நீ கை கொள்ளவில்லை. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நானும் கைவிடப்பட்டுட்டேன். நான் உன்னை அறியேன். ஆண்டவரே ஆண்டவரே நான் ஹெமி வந்திருக்கேன் ஆண்டவரே. நான் உன்னை அறியேன். ஐயோ ஆண்டவரே அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டவரே. நான் உங்கள் சர்ச்சு ஜனங்கள் எல்லாம் ஆராதிக்கணும்னு சொல்லி பாட்டெல்லாம் டிவியில் போட்டேன், உங்கள் சர்ச்செல்லாம் க்ளீன் பண்ணேன், பாத்ரூம் கூட கழுவிருக்கேன் ஆண்டவரே. கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஆண்டவரே. சரி அதெல்லாம் கூட விட்டுருங்க, தட்டுங்கள் திறக்கப்படும் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, இந்த ஒரு தடவை திறந்துருங்க ஆண்டவரே, நான் உள்ளே ஓடி வந்துடுறேன். இது தட்டுகிற நேரம் அல்ல, திறக்கிற காலம் அல்ல. உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ இழந்து விட்டாய். நான் உன்னை அறியேன். ஐயோ ஆண்டவரே இப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் நான் தவற விட்டுட்டேன், எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்காம அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ சோஃபி, நான் போய் பார்த்துட்டு வரேன், அப்புறமா நீ கடைசியாக வந்துக்கும். ஏசப்பா ஏசப்பா, நான் எஸ்தர் வந்திருக்கேன் ஏசப்பா. நான் உன்னை அறியேன். ஏசப்பா என்ன தெரியலையா ஏசப்பா, என் பேர் புக்கு பைபிளில் கூட இருக்கு ஏசப்பா, என்ன தெரியலையா ஏசப்பா உங்களுக்கு? வாரம் நான் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாட்டெல்லாம் பாடி கொடுப்பேன், டான்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்தேன், எல்லாமே முன்னால் நின்று பண்ணுவேன். யூடியூப்பில் என் ஃபோட்டோலாம் வரும் ஏசப்பா, என் வீடியோலாம் வரும் ஏசப்பா. உங்களுக்கு தெரியலன்றீங்களே ஏசப்பா, எப்படியாவது எனக்கு கொஞ்சமாக கதவு தொடங்க ஏசப்பா, நான் ஓடி வந்துடுறேன் ஏசப்பா. சுய மேன்மைக்காய் செய்தாய், உன் உள்ளமோ எனக்கு தூரமாய் இருந்தது. நான் உன்னை அறியேன். ஐயோ இயேசுவே, நான் பண்ண எல்லாத்தையும் இப்படி வெட்ட வெளிச்சமாக்கிட்டீங்களே இயேசுவே, என்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டீங்களா ஏசப்பா? நானாவது போய் கேட்டு பார்க்குறேன். ஏசப்பா ஏசப்பா, சோஃபியா வந்திருக்கேன் ஏசப்பா. நான் உன்னை அறியேன். ஐயோ ஏசப்பா, யூத் மீட்டிங் எல்லாம் லீட் பண்ண ஏசப்பா, யூத் மீட்டிங்கில் வர்ஷிப் எல்லாம் பண்ண ஏசப்பா, எல்லா யூத்ஸையும் யூத் மீட்டிங் கூப்பிட்டு போய் வர்ஷிப் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க நல்லா சொல்லியிருக்கேன் ஏசப்பா. சரி அதெல்லாம் போகட்டும், ஒரு பாஸ்டர் பொண்ணுன்ற கருணைக்காவது என்னை ஏற்றுக்கோங்க ஏசப்பா. அவனுடைய கிரியத்தக்கதாக பலன் நின்னோடு கூட வருகிறது. உன்னுடைய அந்தகார பாவங்கள் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. நான் உன்னை அறியேன். ஐயோ, நான் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி எல்லாம் பண்ணிட்டேனே, ஐயோ ஏசப்பா.